வெல்கம் டு கேஎஸ் பொட்டிக். நம்ம பேஜில் ஒரு சின்ன பதிவு கொடுக்கறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரலட்சுமி நோன்பு இல்லையா, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வரலட்சுமி நோன்பு வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரலட்சுமி நோன்பு வந்து எதை நோக்கி, நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம கும்பிடுறோம், எதுக்காக கும்பிடுறோன்றது தான் நான் சொல்ல போகிறேன். வரலட்சுமி நோன்புன்றது மகாலட்சுமி தாயாரை நோக்கி கும்பிடுறது தான் வரலட்சுமி நோன்பு. இது வந்து எதை நோக்கி நம்ம கும்பிடுறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தை வர இல்லாதவங்க, கல்யாணம் வர ஆகாதவங்க, இவங்க எல்லாமே வந்து இதை நம்ம நினச்சி நம்ம கும்பிடலாம். நமக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன வேண்டுகோள் இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா சகலமும் கிடைச்சிடாதில்ல. சகல செல்வங்களையும் தரக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் ஒன்று தான் வரலட்சுமி நோன்புன்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு என்ன வேண்டுகோள் இருக்கோ அதை மனசார நினச்சி நம்ம விரதம் இருந்து இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி இதை வணங்கும் போது கண்டிப்பாக அதனோட பலன் நமக்கு கிடைக்கும். தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வரலட்சுமி நோன்பு வந்து ஒரு சிலர் வந்து கலசம் வச்சு கும்பிடுவாங்க. கலசம் இல்லாமல் கும்பிடணும், நாங்கள் பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கலசம் இல்லாமலும் தாராளமாக இதை எடுத்து பண்ணலாம். கலசம் இல்லாமல் எப்படி கும்பிட்றது பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சு நம்ம கும்பிடலாம். இல்லைனா ஏதேனும் ஒரு அம்மன் ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சு நம்ம கும்பிடலாம். மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு நம்ம மனசில் வந்து ஏதேனும் ஒரு அம்மன், நமக்கு பிடிச்ச இஷ்ட தேவதையாக அம்பாலை வந்து நம்ம வந்து அம்பாலாக நம்ம வீட்டில் பாவித்து அந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு பூஜை அறையை நம்ம எப்படி வீட்டில் சாமி கும்பிடும் போது ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, பூ எல்லாமே போட்டு, வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சுட்டு, ஏதோ ஒரு நெய்வேத்தியம், சக்கரை பொங்கலும் பாயாசம், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த அம்மனுக்கு வந்து ஒரு சீர்வரிசை வைக்கணும். சின்னதாக ப்ளவுஸ் பிட்டு, புடவை முடிகிறவங்க புடவை வைக்கலாம். சின்னதாக ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு பழம், தாலி சரடு, வளையல், மஞ்சள், குங்குமம், இதை கண்டிப்பாக வைக்கணும். இதை வச்சுட்டு ஒரு 5 பேருக்கோ, நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 பேருக்கோ, ஒரு 5 பேருக்கோ நம்ம தாம்பூலம் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த தாம்பூலத்தில் வந்து இதே மாதிரி தான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, 2 வளையல், பூ, பழம், வெத்தலை பாக்கு, தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், இது ஒரு 5 ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை வந்து தொடங்கி அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகமும் மகாலட்சுமி ஸ்லோகமும் சொல்லி நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வீட்டில் வந்து பூஜையை முடிச்சுட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு நம்ம அந்த படத்து மேலே பூ, தீபாதனம், கற்பூரம், ஆராதனை இதெல்லாமே காட்டி நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு ஒரு 5 பேரும் 3 பேரும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வந்து அந்த தாம்பூலத்தை கொடுக்கும்போது நமக்கு அந்த செல்வம், நம்ம என்ன நினச்சி நம்ம பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இது வந்து சுமங்கலிக்கான ஒரு பூஜை. கண்டிப்பாக இது நல்லபடியாக இருக்கும் எல்லாருக்குமே. கலசம் வச்சு எப்படி கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து கலசம் வந்து நான்